ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குடமிளகா, ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான நல்ல ஒரு டேஸ்டான ஒரு லஞ்ச். பசங்க பாக்கியே வச்சுட்டு வர மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் பட்டை, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அதோட கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்ருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி எது வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். அதை போட்டு வறுத்துட்டு அதோட ஆனியனை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது பாதி வதங்கிட்டு இருக்கும் போது அதோட உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். வதக்கிட்டுருக்கோம். நம்ம இந்த சமயத்தில் நமக்கு என்ன கலர் குடமிளகா கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். ரெட்டு, க்ரீனு, எல்லோ எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ குடமிளகாவோட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளிக்கு பதிலாக தக்காளி தொக்கு வீட்டில் இருந்தது, ஸோ அதை சேர்த்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்காக போட்டோம். இதுக்கப்புறம் சாதம் எவ்வளோ போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி உப்பை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம். அதில் இருக்கிற ஒரு ஈரப்பசையே போகும். மூடி வச்சு வேக விடுங்க. அதோட கூட நீங்கள் மசாலா போட்டு வதக்கிறதுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு காரம் வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். நான் ரெண்டும் சேர்த்ததே இருக்குது, அதனால் அதை போட்டு கிளறிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதம் போட்டு கலக்கும் போது ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு கலந்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான கேப்சிகம் ஆனியன் ரைஸ் நம்மளோட லஞ்சுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் ஆனியன் பக்கோடா. ரெண்டுத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அல்லது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கேபேஜ் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரியான கேபேஜ் பக்கோடாவும் கேப்சிகம் ரைஸும் பண்ணி கொடுங்க. நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.